மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியும் இவ்வளோ நாள் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இப்போது சீமானான கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசியல் வந்து ஒரு 15 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. இப்போ தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இது வரைக்கும் மக்களுக்கு ஏதாச்சும் குறையே இல்லைன்னா, எங்கள் ஆட்சியில் வந்து எந்த குறையுமே நாங்கள் மக்களுக்கு வைக்கலை, எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு அரசியல்வாதிகளும் எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மக்களுக்கு நாங்கள் எந்த குறையுமே வைக்கலை. இது நெல் மூடைகள் மலையில் நனைஞ்சா இருக்கட்டும், அங்கே மணல் கொள்ளையாக இருக்கட்டும், அங்கே கம்மாயை தூர்வாரி கொள்ளையடிச்சதாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க பாறைகளை வெட்டி கொள்ளையடிச்சதாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கட்சிகளுமே இவங்க செய்யலை, இவங்க யாருமே கொள்ளையடிக்கலைன்னு மக்களாகி நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு மாற்று அரசியலாக விஜய் இப்போ வந்திருக்காருன்னா அவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை இவரை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை சீமானான தேர்ந்தெடுக்கலாமா? இது ஏன் உங்களுக்கு இந்த மனப்பான்மை வர மாட்டேங்குதுன்னு நான் கேட்குறேன். ஓகேவா? இந்த ரெண்டு மாற்று அரசியலுக்கு ஒரு தடவை யார்கிட்டயாச்சும் கொடுத்து பார்ப்போம். சீமானோ விஜயோ யார்கிட்டயாச்சும் கொடுத்து பார்ப்போம். இல்லை ஏடிஎம்கே, இதில் யார் இந்த எனக்கு பொறுத்தளவில் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இதில் யார் அதிகமாக வந்து கொள்ளையடிக்கும் கூட்டம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க வந்து நிறையா கொள்ளையடிப்பாங்க, இவங்க வந்து கொள்ளையடிக்க பயப்படுவாங்க, மக்களுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு இந்த ரெண்டு கட்சிகளில் யாரை மக்களாகி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எந்த அரசியலையும் தாக்கி பேச கிடையாது. இவ்வளோ நாள் இந்த அரசியல்வாதிங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எந்த அரசு ஊழியர்கள், இந்த கவர்மெண்ட் ஜாப்பு, இந்த மாதிரி இதில் சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் எதுவுமே லஞ்சம் கொடுக்காம யாராச்சும் வேலைக்கு சேர முடியுதா? இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி சேர முடியுமா? இந்த லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையாச்சும் நடக்குதா? லஞ்சம் வாங்காம யாராச்சும் வேலை செய்கிறாங்களா? எனக்கு புரியலை. நிறைய இடத்துல ஆஸ்பத்திரியிலேயே லஞ்சம் வாங்கிட்டு தான் சில வேலைகள்லாம் பண்ணுற மாதிரி எவ்வளோ நியூஸில் பார்த்தோம், நடந்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஏன் இவங்களால முடியலை? இந்த லஞ்சத்துமாக இருந்தாலும் சரி, இந்த ஊழலாக இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் சில பேர் லஞ்சம் வாங்குறாங்க, டைரெக்டாக வாங்குறாங்க, மின்சார ஊழியர் லஞ்சம் வாங்குறாங்க, ஒரு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்க லஞ்சம் வாங்குறாங்க. இவங்களை பூரா தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? சொல்லுங்கள் பார்ப்போம். விவசாயிகள் ஒரு ஃப்ரீ கரண்ட்டு போட்டு அங்கே கம்பை நட்டு வைக்கணும்னா அங்கே லஞ்சம் போய் வாங்கி எத்தனையோ பேர் பிடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் இந்த மாதிரி வாங்கக்கூடாது, பிடிப்பட்டால் பெரிய லெவலில் தண்டனை கொடுப்போம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கே சொல்லி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. உண்மையிலே இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். மக்களுக்காக இந்த அரசியல் சேர வேண்டும். மக்களுக்காக இந்த எம்பி எம்எல்ஏக்கள் வேலை செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்தில் தான் நாடு நல்லா இருக்கும், உருப்படும், மக்களும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாங்க. முதல்ல உங்கள் ஊருங்களுக்கு குடி தண்ணி, நல்ல தண்ணி கிடைக்குதா? ஒரு நல்ல அரிசி ரேஷன் அரிசி கிடைக்கா? நான் மீண்டும் சொல்லுவேன், ரேஷனில் ஒரு நல்ல தரமான அரிசி போடுறாங்களா? நீங்கள் சிந்தித்து வாக்களித்து விட்டீர்கள். இனி வரும் 5 ஆண்டு காலம் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அவர்களிடம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். கேட்கும் உரிமை இருக்குது. கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக போராட்டம் நடத்துங்கள். நன்றி, வணக்கம்.